முடங்கியது கால்களா அல்லது மனமாம்? கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து தவக்காலத்தின் 4ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இந்த யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 ஆண்டுகளாய் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு நோயாளியை பெதஸ்தா என்கிற அந்த குளத்திலிருந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் விவிலியத்திலிருந்து படிக்கின்றோம். இந்த மனிதர் தன்னுடைய வாழ்விலே 38 ஆண்டுகளாக நோயினால் படுத்த படுக்கையாக இருந்ததன் காரணமாக நோயே அவருடைய வாழ்வின் ஒரு அடையாளமாக மாறியது. ஆண்டவர் இயேசு இந்த மனிதனுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றே அந்த மனிதனை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவுடனேயே அந்த மனிதன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஆம், விரும்புகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக, நான் இறங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இங்கே இந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை சாக்கு போக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னை இறக்கிவிட யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போலவே 38 ஆண்டுகளாய் இவர் அடிமைப்பட்டு கிடந்தவராக இருக்கிறார். தன்னுடைய உடல் அளவிலா உள்ளத்தளவிலா என்று பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய இந்த போதனை நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், இந்த மனிதன் உடலை விடவும் மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு சோர்வாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு குட்டி யானை ஒரு பழைய இரும்பு சங்கிலியால் சிறு வயதிலிருந்தே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது வளர்ந்த பிறகும் அந்த சங்கிலியை அவிழ்க்க வேண்டும் என்று அந்த யானை நினைக்காது. மாறாக அதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று அது பழகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்காது. அதே போலத்தான் இந்த மனிதனுடைய எண்ணமும் உள்ளத்தளவில் அவன் வெளிவர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இல்லாதவனாக இருக்கின்றான். இங்கே பல நேரங்களிலே இந்த மனிதனைப் போல நாமும் பல காரணங்களை, சூழ்நிலைகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறோம். இன்னும் இந்த மனிதரைப் போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிற்றின்ப நாட்டங்களுக்கும் தவறான உறவுகளுக்கும் அடிமையாகி பல ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கோபத்திற்கு அடிமையாகி, பொறாமைக்கு அடிமையாகி, பிறரை பற்றி புரணி பேசுவதில் அடிமையாகி, இப்படி பல தீய குணங்களுக்கு அடிமையாகி இந்த 38 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மனிதனைப் போல ஒரு சிலர் சாகிற வரைக்கும் இவற்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், நாம் எந்த பாவ நிலையில் அடிமையாக இருக்கிறோமோ அந்த பாவ நிலையை விட்டு எழுந்து நடக்க வேண்டும். இந்த மனிதரைப் போல நம்முடைய மனம்தான் ஆர்வம் இல்லாமல் குறைந்து கொண்டிருக்கிறது. பாவத்தை நோக்கி செல்கின்ற பொழுது, பாவ சிந்தனையை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் அடிமைப்பட்டவர்களாக, எல்லா தீமைகளுக்கும் அடிமைப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் பல ஆண்டுகள் நாம் ஊனமுற்றவர்களாகவே இருப்போம். எனவே இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பாடம், நாம் எந்த பாவநிலையில் அடிமையாக இருக்கிறோமோ அந்த பாவநிலையை விட்டு எழுந்து நடக்க தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.